எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப கலர்ஸ பத்தி பேச போறோம். வண்ணங்களுடைய தாக்குதலாக அவருடைய எண்ணங்களில் சில மாற்றங்கள் செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு வகையான எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு இருக்கு. அப்ப உதாரணமாக மஞ்சள் அப்படின்னு ஒரு கலர், இந்த மஞ்சள் கலருக்குள்ள என்னென்ன ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கணும். மனதை வசப்படுத்தக்கூடிய ஒரு மங்களகரமான கலர் என்னன்னா மஞ்சள். அது தெய்வீக கலர், ஆன்மீக உணர்வு கொண்ட கலர். அதுக்கு ஒரு தெய்வ சக்தி, அது ஆன்மீக சக்தி அதுக்கு உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மனசக்தி, அவனுக்குரிய புதிய சிந்தனைகள், மனதை தூய்மையாக்கக்கூடியதெல்லாம் இந்த மஞ்சள் நிறத்திற்கு உண்டு. அப்ப மஞ்சள் கலர் அப்படின்னு தெரிஞ்சோட நமக்கு தெய்வீக கலர். அடுத்து இது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதாவது இளமையில ஒரு பூரிப்பு, எப்பயுமே ஒரு இளமையா இருக்கக்கூடிய, அதனால மஞ்சள். அதனாலதான் திருமணம் அன்னைக்கு பாருங்க மஞ்சள் சேவை கட்டுறாங்க. மஞ்சள் அர்ச்சனை, அரிசியில மஞ்சளை தடவி போடுறாங்க. அப்ப மங்களகரமான இந்த நிலைய நம்ம பார்க்கிறோம். அப்ப மஞ்சள் அப்படின்னோட நமக்கு மங்களகரமான கலர் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வரணும். அப்ப மஞ்சள், எல்லோ அப்படிங்கிற கலர்ஸ் நம்ம மனசுக்குள்ள. அப்ப இந்த மஞ்சள் நிற கலர் யாருக்கு சொந்தம், எந்த கிரகத்துக்கூட கட்டுப்பாட்டுல வருதுன்னா குரு பகவானுக்கு கட்டுப்பாட்டுல. குருதான் மஞ்சள் கலர் அப்படின்னு, அதான் மங்களகரமான கலர் அப்படின்னு சொல்றோம். கலர்ல மஞ்சள் கலரை பார்த்துக்கிறோம். அடுத்து பச்சை கலர். இந்த பச்சை கலரை பார்த்தோம்னா நமக்கு மனம் ஒரு சுத்திகரிக்கக்கூடிய கலர், மனத்தை அப்படியே கவர்ச்சி இழுக்கக்கூடிய ஒரு கலர், மனதுக்கு ஒரு குளிர்ச்சியான எண்ணங்களை தரக்கூடிய கலர். முகத்திலேயோ உடலையோ ஒரு வசீகர சக்தி இந்த பச்சைக்கு உண்டு. பச்சை கலரை பத்தி இப்ப பார்க்க போறாங்க. பச்சைக்கு மனதை ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு, அதாவது எவர் கிரீன், அத பச்சை கொடி காட்டலாம். மஞ்சள் அப்படின்னாலே சமாதானம், சாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத மனசாந்தியையும் இந்த பச்சை கொடுக்கும். அடுத்து இந்த பச்சைக்கு நம்முடைய மதன காம உணர்வுகளையும் அது தூண்டக்கூடியதுனாலதான் அந்த பச்சையை காதல் சின்னமாக நாம் கருதுகிறோம். காரியத்துல வெற்றி. பச்சை என்ன செய்யும்னா கிருமியையும் துரத்தும், நரம்புல நல்ல ஒரு ஊக்க சக்திகளை கொடுக்கும், மனசுல ஒரு பூரிப்பு கொடுக்கும், ஞாபக சக்தி கொடுக்கும். அதனாலதான் மர செடிகளை போய் உட்கார்ந்து படிக்கிறது, மனப்பாடம் செய்ய. அப்ப பச்சை என்பது நமக்கு எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. சரி, நீளத்துக்கு வருவோம். நீளம் என்ன செய்யும்னா பூரிப்பு தரும், மன பூரிப்பு. அதாவது ஒரு வறுமை ஒரு சக்தியை உரிக்கக்கூடிய சக்தி இந்த நீளத்துக்கு உண்டு. அதான் நீல வானம், நீல கடல். அப்ப இந்த இடத்துல ரொம்ப கவலையா இருக்கும்போது போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நீல கடலை அப்படியே ரசிக்கும் போது நம்ம மனசுல ஒரு சக்தி கிடைக்குது, ஒரு உந்துதல் சக்தி கிடைக்குது, மனதை ஒரு குளிர்ச்சிப்படுத்துது. அடுத்து இது ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதான் நீளம். நீளத்துக்கு சகிப்புத்தன்மை. அப்ப நீளம்ங்கிறது நமக்கு நீல வானம், நீல கடல். அப்ப கடல்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம அமைதியா ரசிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் மனதின் அமைதியை வேண்டி அதுக்கு சொல்வார். அடுத்து சாம்பல் நிறம். இந்த சாம்பல் நிறம் என்ன செய்யுதுன்னா மனதை கட்டுப்படுத்துகிறது, தீய உணர்வுகளை முறியடிக்கிறது, உடல்ல ஒரு வசீகர சக்திகளை கொடுக்கிறது சாம்பல்.
அதனாலதான் சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டாங்க, சாம்பல் அள்ளி உடம்புல தேய்ச்சிக்கிட்டாங்க. அப்ப ஒரு கட்டுப்பாடு. திருநீர் சாம்பல், சாம்பலை எடுத்து பூசின நோக்கம் என்னன்னா ஒரு கட்டுப்பாடோட மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வெள்ளை நிறம் ஒயிட். இப்ப ஒயிட் நிறத்துல மனதை வெகுவாக பிரதிபலிக்கக்கூடியதுதான் ஒயிட். ஒரு கண்ணாடி மாதிரி கொள்ளை கொள்ளுகிறது, பிரதிபலிக்கக்கூடியது, ஒரு தூய்மையான மனதை வைத்துக் கொள்வது. அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட், நம்முடைய பிரைட் ஆஃப் மைண்ட் இஸ் பிரைட், பிரைட்னஸோட இருக்கும். அப்ப சமா அப்ப அதுக்கு ஃபாதர்ஸ், பெரிய மனிதர்களெல்லாம் அந்த காலத்துல ஒயிட் அண்ட் ஒயிட்டோடு இருப்பதன் நோக்கம் என்ன? இந்த தூய்மையை தான் தெரிந்திருக்கிறார்கள். வள்ளலார் வெள்ளை ஆடையில் இருந்தார், தூய்மையானவர், பரிசுத்தமானவர் அப்படின்னு காட்டும். ஏன்னா பிரதிபலிக்கும், அப்படியே லைட் அடிச்சோம்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பியூட்டி அப்படின்னு. கருப்பு நிறம் ஒரு இறுக்கமான மனநிலையை கொடுக்கிறது. அதாவது ஒரு விஷயத்த ஒரு துக்கமான மனசு ஒரு கவலையான மனதை எவ்வளவு வெளி வந்தாலும் அதை அப்படியே வாங்கி பிரதிபலிக்காம அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்ப கவலையை தரக்கூடிய, கவலையை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்காது, சுயநலத்தில் நாட்டம் இருக்கும். பொருளாதாரத்தை பெரிய விரும்புவார்கள், மனித நேயத்தை மனித நேயம் இருப்பது போல நடிக்கும், ஆனால் மனித நேயம் இருக்காது. ஆனால் காரிய தடையாக இருக்கும், மனக்குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு அனுகூலமற்ற ஒரு கலை, மனசக்தியை கெடுக்கும், ஒரு சாந்தமா இருக்க முடியாது. அப்ப கலருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப ஒருத்தர் பார்த்தோன்னே எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்துட்டாரு, எந்த கலரோட இருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அவருடைய மனநிலையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த நியூராலஜில கலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலரின் அடிப்படையில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது. ஐயா இப்ப புரியுதான்னு பாருங்க. எல்லா கலரும் சொல்லிட்டோமா? என்ன கலர் விட்டு போச்சு? சிவப்பு கலர், ஆரஞ்சு. இப்ப சிவப்பு கலர்னு ஒரு கலர். இந்த சிவப்பு கலர் என்கிறது என்னன்னா வீரத்தை தோன்றும், வீரத்தை தோன்றும், ரத்த சிந்துரதை தோன்றும். சிவப்பு அப்படின்னாலே நம்ம எதையாவது அப்படியே ஏதாவது செய்யணும். இப்ப உடல்ல இருக்கக்கூடிய குருதியை பொறுத்தது. அப்ப டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். இப்ப சிவப்பு கலர் ஒருத்தரை போட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு என்னன்னு அர்த்தம்? யாரும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ரெட் அலாட், ரெட் அலாட் அப்படின்னு அர்த்தம். அப்ப ப்ளூ அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன பார்த்துட்டோம்? இப்ப எத்தனை கலர் பார்த்துருக்கோம்? 7 கலர் பார்த்துருக்கேங்க ஐயா. மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 9 கலர். வண்ணங்கள் எத்தனை? 9. இன்னும் என்னென்ன பார்க்கல? ஆரஞ்சு பார்க்கலீங்க. ஆரஞ்சு பார்க்கல சார். ஆரஞ்சு, கோல்ட் கலர் பார்க்கலீங்க. பிங்க். அப்ப பாருங்க, வண்ணங்கள் எத்தனைன்னா 7 வண்ணங்கள் தானே உண்டு. சரியா? இப்ப இந்த வானத்துல வில்லு இது தெரியுங்க, ரெயின்போ, அதுல எத்தனை கலர் இருக்குங்கய்யா? 7 கலருங்க ஐயா. உண்மையிலே இருக்கிற கலர் எத்தனை? விப்கியார்னு சொல்லுவாங்க. விப்கியார்ல எத்தனை கலர்? 7 கலர்ஸ். 7 கலர்ஸ் தான் முட்டை வரும். அப்ப ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலரை உருவாக்கிட்டாங்க. ஒரு கலர்ல இன்னொரு கலர் லைட் கலர் சேர்த்தோம்னா அடுத்த கலர் வந்துருமா இல்லையா? ஆமா சார். மஞ்சள் அப்படிங்கிற கலர் கூட ஒரு லைட்டா ஒயிட்ட சேர்த்தோம்னா ஆரஞ்சு ஆயிருமா? ஆரஞ்சு ஆயிரும்.
அப்ப பாருங்க, அப்ப ஒரு கலருக்குள்ள இன்னொரு கலரை வந்து சேர்க்கும் போது இன்னொரு கலர் உருவாகுது. மெரூன் கலர், காபி கலர், ரோஸ் கலர். இப்ப ரோஸ் என்னது? ரெட் கலரோட எயிட்டி சேர்த்தா ரோஸ் கலர் அப்படின்னு. சரியா? சரியாயா? அப்ப வண்ணங்களுடைய வச்சு நம்ம கலர்ஸை வச்சு நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு. இப்ப ஒருத்தர் வச்சு கேட்கிறோம், அவங்களுடைய மனநிலை சொல்லிடலாமா இல்லையா? ஐயா, அவர் அணிந்து வர ட்ரெஸ் வச்சே சொல்லிடலாம். அவர் அணிந்து வர ட்ரெஸ் வச்சு சொல்லிடலாம். அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொன்னா அதையும் சொல்லிடலாமா இல்லையா? பாருங்க, கருப்பா இருக்கிற இடத்துல நீதி நியாய நேர்மையா இருக்குமா? அவங்க சொல்றதே கேட்கணும். சரி, யாராவது ஒருத்தர் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரெட் பிடிக்கும். இப்ப ரெட் கலருக்கு என்ன சொன்னோம்? கடினமா உழைக்கக்கூடிய வந்து ரெட். சமுதாயத்தை சமதர்மத்தை பற்றி பேசுறவங்க ரெண்டு. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ரெட்டு. கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா? முற்போக்கு சிந்தனை இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா எடுக்கிற வேலை இருக்காது. சரியா? அப்ப கலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம இதை வச்சு பார்த்துட்டோம். சரி, அப்ப நம்ம கிளாஸ் தொடங்கிடலாமா? சார், கலருக்கு கிரகங்களோட இது சொல்லிங்க சார். மஞ்சளுக்கு மட்டும் குரு பகவான் சொன்னீங்க, அப்புறம் வேற எதுக்குமே சொல்லுங்க. இப்ப ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப பார்க்க போறோம், அடுத்த நம்பர் பார்க்கும்போது சொல்லுவோம்ல, கலருடைய குணங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு கலருக்கு என்ன குணங்கள் இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஏன் இந்த கலர் என்ன பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. கல்யாண வீட்டுல என்ன கலர் பயன்படுத்துவாங்க? மஞ்சள், பச்சை. கல்யாண வீட்டுல மஞ்சள் பச்சையா பயன்படுத்துவாரா? கருப்பு கொடி குச்சிருப்பாங்களா இல்லையா? துக்கமா இருப்பாங்களா இல்லையா? சார், மெரூன் பயன்படுத்துவாங்க. இல்ல, கல்யாணம் ஒரு கருமாதி வீட்டுல என்ன கலர் இருக்கும்? இங்க வந்து கருப்பு. கருப்பு சார். கருப்பு. அதே மாதிரி திருமண வீட்டுல மஞ்சள். திருமண வீட்டுல பாருங்க, முக்கியத்துவத்துக்கு எதுக்கு கொடுப்பாங்க? மஞ்சளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னாடி பச்சைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாழை மரம் கத்துறாங்களா இல்லையா? வாழை மரம் இருக்கு பச்சை, மாவிலை பச்சை. அப்போ பச்சை மஞ்சள் அதுக்கு முக்கியம். சரி, இப்ப லவ் பண்றது எந்த கலர் சொல்றாங்க? ரோஸ் கலர். கிரீன்யா? கிரீன் தான் லவ் அப்படிங்கிறது. சரி சரி, பார்த்துருவோம். இப்ப நம்ம முறைப்படி தொடங்கிடுவோம் இந்த வாரம்.